ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 9வது மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியடைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனாலுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? வேறே பாண்டமாக நம்மை வணைகிற தேவன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான தேவனுடைய ஊழியத்தை நாம் தாங்குகிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு குயவனுடைய வீட்டுக்கு எரேமியாவை அனுப்புகிறார். அவன் அங்கே போய் பார்த்தான் அப்படின்னா அவன் ஒரு மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். அந்த வணைந்து கொண்டிருக்கிற அந்த களிமண் கெட்டு போச்சு அப்படின்னா அவன் நினச்ச பிரகாரம் வரல, அப்படி நெளிஞ்சிட்டு போல ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதனால் அந்த குயவன் அதை விட்டுட்டானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு பாண்டமாக அதை நினச்சிதான் வணைந்தான். ஒருவேளை ஒரு பெரிய ஒரு குடம் வணைந்தான்னு வைங்கலாம், அது கெட்டு போச்சுடாமல் அதை விட்டான். அதுக்கு பதில் என்ன செய்தான்? ஒரு பானை என்ன செய்தான்? அதை வணையார். ஒரு சாதாரண குயவனே தன் கையில் இருக்கிற விலை மதிப்பற்ற ஒரு மண்ணிற்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பான் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவரும் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். விலை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சிக்கிட்ட அருமையான தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை வேறே பாண்டமாய் வணைவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீ அதனால் நீ தவறான முடிவு எடுத்து ஆண்டவரை விட்டு தூர போக வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் அநேக திருஷ்டாந்தரங்களை ஆவியானவர் தந்திருக்கிறார். பேதுரு மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். யார் அப்படின்னா ஒரு பாஸ்டர் கிடையாது, அவன் கூட இருக்கிற சீசனே கிடையாது. அது வேறு ஒரு இயேசுவையே மறுதலித்தான், இயேசுவைத்தான் சபித்தான், இயேசுவை தான் சத்தியம், அதுக்கு விரோதமாக அவருக்கு விரோதமாக சத்தியம் பண்ணான். ஆனால் அவன் கெட்டு போயிட்டான். அப்படிங்கிறதுனால அவர் விட்டலை. அந்த மண் குயவன் கையில் இருந்தபோது வேறு ஒரு பாண்டமாய் வணையப்பட்டது. அப்படிங்க ஆண்டவர் விட்டு ஓடிடக்கூடாது. கஷ்டம் வருத, பாடு வருத, நிந்தை வருது, வேறு ஒரு பாண்டமாக வணைவார். வரையும் போது அது என்ன செய்யுது? விலை மதிக்க முடியாத அளவிற்கு அது என்ன செய்கிறது? விலை போகிறது. அது கர்த்தர் செய்தால் எப்படி இருக்கிறோம்? சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு விலை அதிகம். இயேசுவின் நாம உயர்த்தப்பட ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை பகுதியில் ஊழியம் செய்யும்போது ஒரு கொட்டு மட்டும்தான் வச்சு நாங்கள் ஆராதித்து கொண்டு வந்தோம். அப்பொழுது வந்ததான தேவ ஊழியக்காரர் திடீர்னு அவருக்கு என்ன பாஸ் இது மட்டும் வச்சுருக்கு, ஒரு ட்ரிபிள் வேண்டாம், ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா அப்படின்னு திடீர்னு அவர் கையில் இருந்த வாட்சை கலத்தி அவர் சொன்னார், நான் இதை அந்த ட்ரிபிள் வாங்குவதற்காக கொடுக்குறேன் என்று சொன்னபோது அது அந்த ஒரு வாட்சி அந்த ட்ரிபிள் பேங்கர்ஸ் வாங்கக்கூடிய தேவையை சந்தித்து ஒரே ஐயா அதை நினைச்சிட்டார். அதுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கினார். பாருங்கள், மனிதன் கரத்தில் கட்ட ஒரு ஊழியக்காரன் கரத்தில் இருந்த அந்த வாட்சிக்கு அவ்வளவு மதிப்பு வந்து. அதே போல் உலகத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம் இல்லையா. ஆரம்ப நாட்கள்லேயே வேறு ஒரு சபையில் இருந்தேன். அப்போல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே ஏலம் போடுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 ரூபா முட்டை தான் இருக்கும். அந்த ஒரு முட்டை 1000 ரூபாய்க்கு போயிடும். ஏன்னா அது கோயிலுக்கு வந்ததுனால. அப்போ நம்ம இயேசுவின் கரத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் மீண்டும் ஆண்டவர் கரத்துக்கு போங்க. வேறு ஒரு பாண்டமாய் விலை அதிகமான ஒரு விலையேறப்பட்ட ஒரு பாண்டமாய் வந்து நம்மையும் சந்தோஷப்படுத்துவார். அவரை சந்தோஷம். நாம் நல்ல பிதாவே, கெட்டுப்போன எங்களையும் ஆண்டவரை கனமிகுந்த பாத்திரமாய் வணைவதற்கு ஜீவன் உள்ளவராக இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஆண்டவரை விலை மதிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பாண்டமாய் வணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற அப்படின்னு ஆலிஸ்டோம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலிதை சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.